டிஸ்கவர் யுவர்செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனல்ல எஜுகேஷனல் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸஸுக்கான ஒரு அறிவிப்பு தான். அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன மோட்டிவேஷனும் கூட. எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகள் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது. அதாவது மார்ச் எண்டு ஆரம்பிச்சிடும் அல்லது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆரம்பிச்சிடும். எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே தான் போட்டியாளரினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான மார்க் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நிச்சயமா நீங்கள் சிவி வரைக்கும் போயிடலாம். கட் ஆஃப் அதிகமாக கிடைக்கும். சப்ஜெக்ட்ல என்னதான் நம்ம எடுத்தாலும் இந்த 40 மதிப்பெண்களில் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதுலேயும் ஜிகேயும் இந்த வகுப்புகள் நம்ம தொடர்ச்சியாக ஸ்பெஷலாக நடத்திக்கிட்டே வர்றோம். ஸோ இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏப்ரல் மாதம் நடைபெறக்கூடிய இந்த கிளாஸஸ்க்கு நீங்கள் வாங்க. இதில் டெஸ்ட் பேட்சும் இருக்குது. அதுக்கு வேணாலும் வரலாம். மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பதிவை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே காமர்ஸில் இங்கிலீஷ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேட்ச் சொல்லியிருந்தேன். ஸோ அது அவைலபிளாக இருக்குது. அதுவும் ஏப்ரலில் ஆரம்பிக்க இருக்கிறது. தமிழ் மீடியத்துக்கு இல்லை. ஆனால் மெட்டீரியலை பொறுத்த மட்டுக்கும் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் இருக்குது. காமர்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ எதனாலும் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் நாம் ஏன் எஜுகேஷன் சைக்காலஜியை நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விளக்கம். ஏற்கனவே நான் பல இதில் சொல்லியிருக்கேன். பல ஊர் கூடி சேர்ந்தா தான் தேர் இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். சிறு திரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம எதையுமே ஒரு அலட்சியப்படுத்தும் பொழுது அல்லது வேணான்னு விட்டுரும்போது, முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும்? உங்களுக்கு மதிப்பெண் வராமல் போயிடும். அப்போது ஒரு 100% அட்டென்டிவாக நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் 3 சப்ஜெக்டு, சைக்காலஜி, ஜிகே. இந்த 3க்கும் நீங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த ஒன்லையும் நீங்கள் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக அதை ரீச் ஆக முடியாது. இது இன்னும் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் நம்மளுடைய உடம்பு வச்சுக்கோங்க. ஏற்கனவே கதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது. கை நான் சாப்பிட்றதுனால தான் நீங்களாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். கண்ணு நான் பார்க்கறதுனால தான் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி இப்படி ஒவ்வொன்றும் செய்யும்போது அந்தந்த வேலையை செய்யாது. அப்போ என்ன நடக்கும்? ஒரு வேலையை ஒரு உறுப்பு செய்யலனாலும் மனித உடல் இயங்காது அல்லது அது என்ன ஆயிரும்? மால் ஃபங்க்ஷனிங்காக போயிடும். ஸோ அது போல தான் நமக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் மொத்த மதிப்பெண்கள் வரும். ஸோ அப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும் எல்லாமே. ஸோ இதில் அதிகமாக மதிப்பெண் எடுத்துடலாம், அதை விட்டுறலாம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்போது போட்டித் தேர்வு அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னா, அதுலேயும் பிஜிடிஆர்பியில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரும் 150 வாங்கலை. நல்லா கேட்டுக்குங்க. நீட் தேர்வில் கூட 720 வாங்கியிருக்காங்க. சப்ஜெக்டில் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமில் யாரும் முழு மதிப்பெண்கள் பெற்றதா சரித்திரமே இல்லை. அப்போது நம்ம அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா 150னா அவுட் ஆஃப் 150 120 வாங்கியிருக்காங்க. 123 130 வரைக்கும் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. அப்போது நமக்கு அந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு 110க்கு மேலே வந்துட்டோம்னா நிச்சயமாக நம்ம உள்ளே வர முடியும். அந்த 110க்கு மேலே வர்றதுக்கு எப்படி? மொத்தமே சப்ஜெக்ட்னா 110 தான். அப்போ 110க்கு 110 எடுக்க முடியாது. அப்போ நமக்கு ஆப்ஷனாக இருக்கக்கூடியது அந்த எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே தான். அதில் கொஞ்சம் நம்ம புரிதலோடு கான்சென்ட்ரேட் பண்ணால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஸோ அதைத்தான் ஒவ்வொரு முறையும் நான் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த இன்சிஸ்ட் பண்ணதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஜெக்ட் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை இதுக்கும் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கிளாஸஸ் வந்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் 40ல் 30 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு நிச்சயமாக நம்முடைய கிளாஸஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். வரக்கூடிய பிஜிடிஆர்பி வெகு விரைவில் வரும். கண்டிப்பாக இந்த வருஷம் நிச்சயமாக போஸ்டிங் வரைக்கும் போயிடும். ஏன்னா அடுத்து அவங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வர்றதுனால நிச்சயமாக அதை போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் சிலபஸ் டபுள் ஆனதுனால அதுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ நாம் உள்ளே போகிறதுக்கான இது ஒரு நல்ல வாய்ப்பை வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பிஜிடிஆர்பிலாம் கால்குலேட் பண்ணுறதே இல்லை. எண்ணிக்கையை கால்குலேட் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி ரெக்ரூட் பண்ணுறதும் இல்லை. அப்போ ஒரு டிஆர்பி முடிஞ்சால் அடுத்த 3 ஆண்டுகள் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வயது பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த டைமை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. இப்போதைக்கு 1780 போஸ்ட் இருக்குது.
நிச்சயமா அது ஒரு 200-300 போஸ்ட் அதிகமாகும். 2000 பிளஸ் கண்டிப்பா வரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவேன். கதவை தட்டும் பொழுது கண்டிப்பாக வந்து அதை பற்றி கொண்டால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அதற்கு இந்த எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே நீங்க மறந்தும் விட்டுடாதீங்க. டோன்ட் டேக் எவ்ரிதிங் கிராண்டட். இது ஒன்றும் இல்லை, இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சப்ஜெக்ட்ல புலி கிங்கு இப்படிலாம் சொல்லி தெரிஞ்சோன்னா நிச்சயமா வந்து ஜெயிக்க முடியாது. ஸோ இதை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து சப்ஜெக்டான நண்பர்களுக்கும் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அவசியம் அப்படின்றதுனால நீங்களும் வந்து கிளாஸஸில் சேருங்க. இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.